காசா தலைவர் முகமது சின்வார் இராணுவத்தால் கொல்லப்பட்டதாக என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். காசா பகுதியை ஆளும் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது நடத்திய திடீர் தாக்குதலில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். 252 பேர் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் தொடுத்த போர் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இரு நாடுகளும் பிணை கைதிகளாக பரிமாறிக்கொண்டன. எனினும் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் ஹமாஸின் காசா தலைவர் முகமது சின்வார் இராணுவத்தால் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். கடந்த 13ஆம் தேதி தெற்கு காசாவில் ஐரோப்பிய மருத்துவமனை அருகே நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் சுரங்க அறையில் பதுங்கி இருந்த முகமது சின்வார் கொல்லப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதலில் ஹமாஸ் ஆயுத குழுவின் ரபா படைவி பிரிவு தளபதி முகமது ஷபானாவும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் அறிவித்துள்ளார். இது குறித்து ஹமாஸ் தரப்பில் எந்த தகவலும் வெளியாகவில்லை. கொல்லப்பட்ட முகமது சின்வார் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நடைபெற்ற இஸ்ரேல் மீதான தாக்குதல்களின் மூளையாக செயல்பட்ட யஹ்யா சின்வாரின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு இஸ்ரேல் இராணுவம் நடத்திய தாக்குதலில் யஹ்யா சின்வார் கொல்லப்பட்டார். சகோதரர் இறந்ததைத் தொடர்ந்து ஹமாஸின் ஆயுத குழு தலைவராக முகமது சின்வார் செயல்பட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.